யுகனுக்கு நாளைக்கு எல்லோ டே. ஸோ நாங்கள் சும்மா இந்த மாதிரி ஆட்டம் சீசனில் லீவ்ஸ் எல்லாம் ஃபால் ஆகும்ல, ஸோ அதை இது பண்ணி நான் கொஞ்சம் ஒரு இது பண்ணேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நல்லா இருக்கா. ஓகே, இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து யுகனோட ஹேண்ட் ரைட்டிங். யுகனோட ஹேண்ட் ரைட்டிங்கா பப்ளூ? ஓகே யுகன் பாய் சொல்லிடு. ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். லென்த்துங்கிறத விட நிறைய டே வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 டே ஓடுது. ஸோ அதெல்லாம் மிங்கிள் பண்ணி தான் போட போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் யுகன். ஏம்மா எது வேணும் எது வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னமோ சொல்கிறோம். என்னம்மா வேணும் தெரியலையே. சரி போய் பார்க்கலாம். யுகன் இங்கே பாருங்கள், யுகனோட குட்டி வயசு ஃபோட்டோ அழகாக இருக்கணா. இது வந்து 8 monthஸில் என்னமோ எடுத்த ஃபோட்டோ. இப்போ பாருங்கள் பப்ளு அம்லு சாரி இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஓகே பாய் அம்லு, பாய் சொல்லிடு. பை 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 பாய் சொல்லு ஃப்ராங்க்லின். சரி ஓகே, நல்லா இருக்கா? ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஃப்ரைடேவே ரொம்ப இன்னைக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து நான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்றைக்கி காலையில் நல்லா தாங்க எரிஞ்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு சமைக்கிற டைமில் யுகனுக்கு லன்ச் செய்யலான்னு பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து வெஜிடபிள் புலாவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது சீக்கிரம் பண்ணிடலான்ட்டு அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிடுச்சுங்க. ஏன்னா அது வந்து எரிஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எப்படி எரிஞ்சு தெரியுமா? இப்போ நான் சமைச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால ஸ்பீடாக எரிய ஆரம்பிச்சிச்சு போல். இப்படி தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இதை வச்சு தான், அதுவும் இந்த அடுப்பு மட்டும்தான், இந்த பெரிய அடுப்பு சுத்தமாக எரியல. இன்றைக்கி தான் எப்படியோ நியூ கேஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னால அது வந்து இன்றைக்கி தான் வரப்போகுது. இப்போ சமைச்சு முடிச்சோன்னு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்னன்னு தெரில. காலையில் இந்த கேஸை பிடிச்சி திட்டிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் பாருங்கள், ரைஸும் வந்து ரொம்ப நேரம் வேகுமா இல்லையான்னு தெரில நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, சூப்பராக தான் வெந்திருக்கு இல்லையா? இனி வந்து மதியம் வந்து புலாவுக்கு சும்மா புலாவ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு பொட்டேட்டோவில் வந்து ஏதாவது பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். சரி வாங்க, யுகனுக்கு வந்து இன்றைக்கி லன்ச் இது ஸ்நாக்ஸ் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் மேங்கோவும் பனானா வச்சாச்சு. இது வாட்டர் பாட்டில் அதையும் வச்சுருவோம். இனி டவல் மட்டும் வைக்கணும், அவ்வளோதான். பப்ளு பாருங்கள் எப்படி விளாண்டுருக்குன்னு. ஹலோ, ஏ அழகா இருக்கு குந்தவி. பார்த்து இங்கே பாருங்க சின்ன காய்ஸ். இன்னைக்கு காலையிலே வந்து கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு. ஆக்சுவலாக என் கேஸ் பிரச்சனையானனால என்ன தெரியல, காலையிலே டெலிவரி கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம விசில் அடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், பொட்டேட்டோ மஞ்சூரியன் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பிரியாணி பண்ணியிருந்தால சரி புலாவ், அதுக்கு ஷைடிஸ்க்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் பொட்டேட்டோவை ஒரு 5 minutes நல்லா ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர், உப்பு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறது கிடையாது. அதுவும் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு அதை டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகாது இல்லையா? ஸோ ஃபுல்லாக இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது விசில் எதுக்குன்னா மகிழோட ஃபுட்டு இதில் தான் இருக்குது. இன்றைக்கி பருப்பு சாதம் தான் அவனுக்கு பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி ஆட் பண்ணல, ஏன்னா காலையிலே வெஜ்ஜஸ் கொடுத்துட்டேன். அதனால சரி லஞ்சுக்கும் எல்லாத்தையும் போட்டு திணிக்க வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எப்போவுமே வந்து அவனோட ஃபுட்டில் வந்து ஒரு அரிசி, பருப்பு, ஏதாவது ஒரு பருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 2 வெஜிடபிள்ஸ். ஓகேவா? நைட் அதே மாதிரி ஒரு வெஜிடபிள், மார்னிங் இருக்கும். ஓகேவா? இது அப்படியே ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அப்படியே போய் இது ஃபுல்லாக ஆனால் சீக்கிரம் ரெடி ஆகிடுது. நான்ஸ்டிக் பேனில் பண்ணால் வச்சுக்கோங்களேன் ஒட்டாது இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இது அப்படியே சிம்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போய் நான் கட் பண்ணிவிட்டு
வரேன். ஓகே, நான் கரெக்டாக காமிக்கல போல். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், வேகட்டும், சிம்லே வேகட்டும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், மீடியமில். அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் கட் பண்ணுறதுல பார்த்துக்கலாம். நல்லா இருக்கா? 3 கேஸ் ஸ்டவ். இது வந்து 4000 வருது. நல்லா இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பட்டர்ஃப்ளை, அம்மா பட்டர்ஃப்ளை வாங்கியிருக்காங்க இதே மாதிரி. ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 வருஷம் இருக்கும் மினிமம். இது வந்து நான் வந்து பட்டர்ஃப்ளை வந்து வாங்கலை, ஏன்னா அம்மா வாங்கிட்டாங்க அதனால. சரி, ஓகே, நம்ம இந்த ப்ரெஸ்டீஜ் வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பட்டர்ஃப்ளையும் நல்லா தான் இருக்குங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வச்சுருந்த கம்பெனி பட்டர்ஃப்ளை கம்பெனி தான். ஓகே, இதில் வந்து நல்லா இருக்கா? 2 years வாரண்டி ஆன் கிளாஸ். ஓ, கிளாஸ் நல்லா சூடாகுதுங்க. ஓகேவா? பயங்கரமாக சூடாக இருக்குது. ஏன்னா நான் இப்போது வச்சுருக்கேன்ல, அதை விட இது நல்லா சூடாகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வச்சுக்கணும். ஓகே ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நேரம் விசில் வருது, தூக்கி கீழே வச்சிடலாம். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து எனக்கு என் பாத்திரத்தை மட்டும் பார்க்காதீங்க. ஓகே, நான் காமிக்க மாட்டேன். அதை மட்டும் கழுவணுங்க. இதை நான் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம் அதை நான் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அது பண்ணிட்டேன்னா எனக்கு பெரிய வேலையை முடிஞ்சிடும். சரி, ஓகே, நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். நான் போய் நீ கட் பண்ணுற வேலையை பார்க்குறேன். ஓகே, கேப்சிகமும் அப்புறம் வந்து ஆனியனும் கட் பண்ணணும். கொஞ்சமாக நான் கார்லிக்கும் கட் பண்ணணும். இதெல்லாம் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, நம்ம பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெசிபி பார்ப்போமா? இதில் வந்து ஆனியன், கேப்சிகம், அப்புறம் கார்லிக், இது நான் ஃப்ரை பண்ண இந்த ஆயிலில் வந்து போட்டு திரும்பி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிட்டா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கு. யம்மி. ஓகே, இப்போ நம்ம இதில் சோயா சாஸ் 1 teaspoon போடலாம். ஓகே, அண்ட் கெச்சப், ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ் சாஸ், இது டொமேட்டோ சாஸ், இது ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாமா? அதுவும் தான் இருந்துச்சு, சில்லி சாஸ் இருக்குது. இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஓகே, நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வரேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் இந்த சாஸஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? பத்தலையோ? இப்படியெல்லாம் இருக்காது. ஓகே, கலர் பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஹை ஃப்ளேம் வச்சுக்கிறேன். நான் சிம்மில் தான் பண்ணிகிட்ருக்கேன், சின்ன அடுப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது பெரிய அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக எரியுதுங்க. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தது வந்து இவ்வளோ ஸ்பீடெல்லாம் எரியாது, பெருசே. இது பயங்கர ஸ்பீடாக எரியுது. ஓகே, இதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். நான் ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? வாவ் அப்படின்னு இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்குது. வாவ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இது அப்படியே நம்ம ஓகே இப்படியே விட முடியாது. இதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஓகே, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோடது ரெடி ஆகிடும். ஓகேவா? கார்ன்ஃப்ளவர் வந்து தெரியும்ல, நார்மலாக இது ஒரு கோட்டிங் கொடுக்கும் அழகாக, மேலே ஒரு க்ளாஸியான ஒரு கோட்டிங். அதுக்காக ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப, இப்போ ஸ்பைஸ் ஏதாவது போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஹார்ஷாக கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஈவன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதனால சரி, ஓகே, இது அப்படியே வந்து நான் சேர்த்து விட்டுறணும். ஓகே, இது அப்படியே ரெடி ஆகட்டும். ஒரு 5 minutes லோ ஃப்ளேம்லேயே வந்து இது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, அதுக்குள்ளே நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் இந்த டைமில், அதுவும் அப்படியே நான் கழுவுறேன். ஓகேவா? ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு கழுவுவோம். ஓகே ஓகே காய்ஸ், இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அப்படியே. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ போட்டு மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இது அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஓகே, மூடி வச்சிடலாம். சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளாஸியாக இருக்கு இல்லையா? ஓகே காய்ஸ், நான் இதை சாப்பிட்டுட்டு வரேன்.
யுகன் கலரிங் பண்றான் பாருங்க. மெதுவா மெதுவா மெதுவா. அம்மா பப்ளு வா. என்னடா கூப்பிட்டா வருவியோ? ஹலோ, இங்க பாருங்க. மகில், யுகன் ரெண்டு பேரும் வந்து என்னமா பண்றீங்க? ஸ்கூல்ல டிராயிங் பண்ணிடல, அது நான் எடுத்திருக்கேன். ஆனால் நான் ஃபுல்லாக நீ பண்ணதை எடுக்கல, பட் நீ ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்கூலில் எல்லாரும் இருந்தாங்களா, அதனால எடுக்கல. இங்கே பாருங்க மகில். மகிழ்க்கு இப்போ ரீசன்ட் டைமில் இந்த கார்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நான் வேக வச்சு கொடுத்துருக்கேன். யம்மி. யுகன் நேரா உட்காருது தள்ளி, நல்லா உட்காரு. ஓகே காய்ஸ், இப்போ நைட்டு வந்து நான் குக் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், நைட் நான் குக் பண்ண போகிறேன். இன்னைக்கு நைட் வந்து தோசை மாவு தான். தோசை, அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி. ஓகே, என்னடா பண்ணீங்க? அம்மளு இங்கே பாரு, என்ன நம்பி வச்ச? ரிமோட் கொடு ஃபர்ஸ்ட். ஐயோ கடவுளே, ஏதோ மாற்றி வச்சுட்டாங்க ரிமோட்டில். குடு 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 குடு, ஏடு சீக்கிரமா. ரிமோட் நீ தொடக்கூடாது. நீ ஆன் பண்ணது ஓகே, நீ ரீசெட் பண்ணி வச்சிருக்க. சரி, இதெல்லாம் செட் பண்ணுமா திரும்பி என்னன்னு தெரியல. சரி ஓகே. எங்கே பாருங்க மகில். மகில் ஹாய் சொல்லு. கோவிலுக்கு வந்திருக்கோம். ஓகே, இதுதான் எங்கள் கோவில். இங்கே கிணறு இருக்குது பாருங்க, பெரிய கிணறு. யுகன் பாருங்க. யுகன் ஹலோ, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு பாருங்க. ஏமா அது பண்ணுமா? நான் வரேன் ஒரு நிமிஷம். ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டு. ஓகே.